டார்லிங், செல்வி டார்லிங். என்னங்க? இன்னைக்கு குடும்பத்தோட நீ சினிமா ப்ரோகிராம் போட்டுருக்கல, அந்த ப்ரோகிராம் கொஞ்சம் கேன்சல் பண்ணிடு. எதுக்கு? இன்னைக்கு மத்தியானம் நம்ம மேட்னி ஷோ இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலாம். இதோ டிக்கெட் கூட எடுத்தேன். ஏங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டேங்க? காலையில நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் எங்கேயுமே வர முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அதை நம்பி தானே நான் எல்லாரையும் சினிமா போறதுக்கு ரெடி பண்ணேன். இப்ப போய் திடீர்னு நான் வர முடியாதுன்னு சொன்னா அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்ன நினைப்பாங்க? ஓ, ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. ஹே டார்லிங், இது பாரு, புதுசா கல்யாணம் நாம 2 பேரும் சினிமாக்கு போறது முக்கியமா இல்ல நீ அவங்க கூட போறது முக்கியமா? அதுலங்க இன்னைக்கு நம்ம கட்டாயம் சினிமாக்கு போறோம். ஏக்கா, அடுத்த மாசம் பசங்களுக்கு எல்லாம் லீவ் வருது. அப்படியே செல்வி கிட்ட சொல்லி கார் எடுத்துக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப சினிமா பார்த்துட்டு வருவோம், ஊட்டி கொடைக்கானல்ல அப்புறம் யோசிப்போம். ஆட நீ ஒண்ணு, அவகிட்ட இப்பவே சொன்னாதானே காரை ஃப்ரீ பண்ணி வைப்பா. அவ கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கூட நீ தாண்டா சொல்லிடுவ போல இருக்க. போன் அடிக்கிட்டு போய் எடு. அநேகமா சித்தியா தான் இருக்கும். அவங்க கிட்ட சொல்லு, அம்மா சித்தி எல்லாம் ரெடியா இருக்காங்க, சீக்கிரம் கார் எடுத்துக்கிட்டு வர சொல்லு. ஹலோ சித்தி. நான் தான் சித்தப்பா பேசுறேன். சித்தப்பாவா? சொல்லுங்க சித்தப்பா. பத்மா, நானும் சித்தியும் தனியா சினிமாக்கு போறோம். நீங்க எல்லாம் ஒன்னா சினிமா போயிட்டு வந்திருக்கேன். சித்தி கார் கொண்டு வரேன்னு சொன்னாங்களே. என்ன காரு? ஏன் பஸ்ல போக மாட்டீங்களா? டெய்லி கார்ல போயிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பஸ்ல போய் பாத்துட்டு வாங்க, போங்க. நான் சொன்னேன்னு சொல்லு. சரிங்க சித்தப்பா. ஏய், கார் பறந்துருச்சாமா? இல்ல சித்தி, சித்தப்பாவும் சித்தியும் வேற சினிமாக்கு கார்ல போறாங்களா, அதனால சித்தப்பா நம்மள பஸ்ல போக சொல்லிட்டாரு. பஸ்லயா? நம்ம பஸ்ல போறோம் இல்ல நடந்து போறோம்? அத சொல்றது இவங்க யாரு? பாத்தியாக்கா, அவ பணக்கார புத்திய காமிச்சிட்டா. ஒரு பக்கம் சினிமாக்கு புறப்படுங்க கார்ல கூட்டிட்டு போறேன்னு தூண்டி விட்டுட்டு, இன்னொரு பக்கம் இவ புருஷன் கூட ஜோடி பண்ணி இவ மட்டும் போயிட்டா. என்ன பல்பு காட்டுறா பாரு. உடனே கண்ணு முக்கல வைக்காத. பாவம், அவன் புருஷன் வற்புறுத்திருப்பா, அதனால போயிருப்பாரா. 10 வருஷமா ஒரு அரசியல்வாதிக்கு பொண்டாட்டியா இருக்கிறானே, இந்த பாலிடிக்ஸ் கூடவா எனக்கு தெரியாது? நீ பாலிடிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவதா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு, பேசாம சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன பெரிய டிக்கெட்? என் வீட்டுக்காரங்கிட்ட சொன்னா ஏசி தியேட்டரே விலைக்கு வாங்கிடுவான். என்ன அந்த ஆளுக்கு கொஞ்சம் நேரம் தெரியல, அதனால கண்டவங்கிட்ட எல்லாம் நான் மானங்கட வேண்டியதா இருக்கேடா. சினிமா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் அவுத்து போடுங்க. சினிமாவா சினிமா? இங்கிலீஷ் படம் பார்த்து வந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்க. உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு. செல்வி, படம் விட ரொம்ப நேரமாச்சா? அது வந்து சரி, 2 பேரும் துணி மாத்திட்டு வந்து சீக்கிரம் சாப்பிடுங்க. அக்கா, நாங்க வர வழியிலேயே டிஃபன் சாப்பிட்டுட்டோம். அப்படியா? சரி, பரவாயில்ல. அக்கா, சாரிக்கா, என் வீட்டுக்காரர் திடீர்னு இங்கிலீஷ் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. அதான் என்னால வர முடியல. அதனால என்னம்மா, பரவாயில்ல, நீங்க பாத்துட்டீங்களே, அதே சந்தோஷம். அக்கா, நீங்க படத்துக்கு போனீங்களா? இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலான்னு விட்டுட்டோம். தமிழ்ச்செல்வி, இந்த தமிழ்ச்செல்வி. எனக்கா? இந்தாமா, நீ கொடுத்த பட்டு புடவை நகையெல்லாம் இருக்கு, வாங்கிக்க. இப்ப எதுக்குக்கா? நீங்களே வச்சிருங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஐயோ, என்கிட்ட வேண்டாமா? அப்புறம் ஏதாவது காணாம போயிடுச்சுன்னா பழி ஏமல விழறதுக்கா? ஏங்கா, நான் சினிமாக்கு வரலன்னு கோவமா? ஐயோ, உன் மேல கோவப்படுறதுக்கு நாங்க ஒண்ணு பெரிய ஆள் இல்லமா. நாங்க என்ன பங்களாவுல பிறந்தோமா இல்ல கார்ல தான் வாழ்ந்தோமா? ஏதோ எல்லாரும் சினிமாவுக்கு போலாமேன்னு சொன்னாங்க, நானும் ஆசைப்பட்டேன். இந்தா எரும மாடு ஏரோப்ளைன்ல போக ஆசைப்படலாமா இல்ல கட்ட வண்டிதான் கப்பல் ஏற நினைக்கலாமா? எல்லாம் கரெக்டா இருக்குதானே செக் பண்ணிக்க. என்னங்க, உங்களால இப்ப எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் பாத்தீங்களா? என்னாச்சுடா? நான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு. உங்க சின்ன அண்ணி நான் வேணும்னே சினிமாக்கு கூட்டிட்டு போகாம ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆசையை கொடுத்த புடவையை கூட மூஞ்சில அடிச்ச மாதிரி திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி, 10 நாள் என்ன கவர்மெண்ட் கவுந்துருமா? இங்க பாரு டார்லிங், உட்கார். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. என்ன பாக்குற? எங்க சின்ன நீ இருக்குது இல்ல, அது ஒரு நம்பர் 1 வாயாடி. நன்றின்றது கொஞ்சம் கூட கிடையாது. அதோட 4 குழந்தைங்களையும் நான் தான் படிக்க வைக்கிறேன், எல்லாமும் செய்யறேன். அப்படி இருந்தும் அது என்னையே குறை சொல்லுதுன்னா உன்னை சொல்லாம இருக்குமா? அதுவாவது பரவாயில்ல. எங்க சின்ன இருக்கானே, அதோட வீட்டுக்காரன், அவன மாதிரி ஒரு சோம்பேறி இந்த உலகத்துல பார்க்க முடியாது. 4 பிள்ளைங்களை பெத்து போட்டான், அரசியல் அது இதுன்னு படிச்சுட்டு பந்தா பண்ணிட்டு திரியறான். எங்க பெரிய அண்ணியும் அவன் சொல்றதை எல்லாம் நம்பிட்டு அவனை தலை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. சரி, நானாச்சு ஏதாவது கண்டிச்சு சொல்லலாம்னா உடனே எங்க பெரிய அண்ணன் ஓடி வந்துருவாரு. ஐயோ வேணாண்டா, குடும்பம் பிரிஞ்சிருண்டான்னு ஒப்பாதி வைக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுக்காகவே நான் இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. அதனால நீ எப்பவுமே அவங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு.
ஏய் உனக்காக கண்ணே உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் மாவு ஆட்டுவது எதுக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக ஹே! டேய், மாமா வாடாங்க. அஹ், வாடாங்க. வந்துட்டு. ஆமா என் பொண்ணு கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மாவு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு நான் ஹெல்ப் பண்ணேன் மாமா ஆமா ராஸ்கல். எந்திரி எந்திரி. ஆமா வீட்டுல தான் கிரைண்டர் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு போய் கூட சேர்ந்து மாவாட்டிக்கிட்டு இருக்க நீ? இல்ல சித்தப்பா வீட்ல கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வெளியில காசு கொடுத்து ஆட்ட வேண்டியதானே? அதை விட்டு இந்த குரங்கு பேலையை ஆட்ட விட்ட. வெளியில இருக்கலாம் தான் புறப்பட்டேன் சித்தப்பா. அதுக்குள்ள தண்டபாணி தான் வீட்லயும் ஆட்டு வரல இருக்குல்ல, நீ யார நான் ஹெல்ப் பண்றேன்னு அவர் தான் சொன்னார் சித்தப்பா. ஏண்டா என் பொண்ணுக்கு உதவி பண்றதுக்கு நீ யாரா? அத்தை பையனா மாமன் வேணா? இல்ல மாமா என்ன மாமாவா? அது இல்ல மாமா மறுபடியும் மாமாவா? கொஞ்சம் பத்மா போ உள்ள, போ உள்ள, போ உள்ள. உன்னை அப்புறமா பத்திக்க போ. டேய் டேய் எங்கடா ஓடுற? தெரியல எங்க ஓடுற? எங்கேயாவது போறேன் ஆமா உனக்கு என்னடா சொல்லிருக்கேன்? மறந்துட்டேன் என்ன சொல்லிருக்கேன்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம்டா. அப்படியா அத மீறி வந்து இல்லாம எங்க வீட்டு பொண்ணோட சேர்ந்து மாவாட்டுற மாதிரி எங்க வீட்டு பொண்ணை டாவடிச்சிருக்கீங்க. ஐயோ ஐயோ ஆள் என்ன நுழைஞ்சிருவீங்களா? எந்திரா கீழே போடாத. என்னடா என்னைய பயமுறுத்துறியா? பாக்ஸர் கிருஷ்ணன் கிட்டயே பாவா காட்டியா நீ? சித்தப்பா உன்னை குத்தி கொடலாட்டம். பாவம் அவர் அடிக்காதீங்க சித்தப்பா. இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுதா? ஓஹோ அந்த அளவுக்கு எங்க வீட்டு பொண்ணோட மனசை கெடுத்து வச்சிருக்க நீ. உன்னை எங்க அடிச்சா சரி வராது. வெளியே வாடா, உன் கதையை முடிக்க. வேண்டாம் மாமா ஐயோ ஊஞ்சல் இருக்குது ஊஞ்சல் தாண்டா தாண்டா. இந்த வீட்டுக்குள்ள வந்த காலை நான் ஒடிக்கல. உன்னைய ஏங்கிட்டே பிரார்த்தனை பண்றியா நீ? உன்னைய கொலை பண்ற மாதிரி அன்னைக்கு. என்ன கொல்றதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க கொன்னுக்கங்க. ஆனா எதுக்காக நான் உங்க வீட்டு பொண்ண லவ் பண்ணேன்றத சொல்றேன். அத கேட்டுட்டு அப்புறமா என்ன கொன்னுக்கங்க. ஓஹோ கடைசி ஆசையா? சரி சொல் 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 சொல்றா. அப்படி உட்கார்ந்து பேச. என்ன மரியாதை மேல உட்கார்ந்து கீழே வா. கீழே உட்காரு. நீங்களும் உட்காருங்க. எது உனக்கு ஈக்குவலா நானும் உட்காரணுமா? இல்ல கயிறு கழுத்து இருக்குதுல்ல உட்காருங்க. சொல்லு சொல்லு சொல்லு. தலைவா உனக்கு தெரியாது இல்ல எங்க அப்பனுக்கு சொந்தமா 4 வீடு இருக்குது. பேங்க்ல வேற 50 லட்சம் ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கான். அதுல இருந்து மாச வட்டி மட்டும் 50,000 ரூபாய் வந்துகிட்டு இருக்குது. இது 50,000 வட்டி வருதா? ஆமா தானும் அனுபவிக்க மாட்டேங்கிறான், என்னையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறான். பாத்தீங்களா ஒரு வயசு பையன் மாதிரியா என்னைய வச்சிருக்கிறான். அவன் போடுற பழைய சட்டையை என்கிட்ட கொடுத்து போட சொல்லி தாத்தா மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். கஞ்ச பையன் பிஸ்னாரி பையன். தலைவா நான் மட்டும் உனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா எங்க அப்பனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவன் கொட்டம் ஃபுல்லா நீயே அடைக்கிறவ, அவன் அராஜகத்தை அழிச்சிருவ. ஏன் தெரியுமா? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி பாயிண்ட். உலக அரசியல் மாமேதை. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. ஆமா கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன, என்ன சொன்ன? நீங்க ஒரு உலக அரசியல் மாமேதை. கரெக்ட். இந்த ஒரு வார்த்தைக்கு தானே நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்ப கயிறை ஊத்துருக்க. கவலைப்படாத. உன் கல்யாணத்தை ஏன் தலைமையில் நடத்துறேன். தலைவா நீ என் தெய்வம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.